ஸோ ஹே கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ஸ்டே குட் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். ஸோ டுடே டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட பர்சனுமே அதே மாதிரி சேமாக இப்போ நீங்கள் எப்படி அவங்க மேலே அந்த ஒரு லவ் அட்ராக்ஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ லைக் அவங்களுமே அதே மாதிரி சேம் அந்த ஒரு லவ் அட்ராக்ஷன்ஸ் உங்கள் மேலே அவங்களுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் யா லெட்ஸ் சி அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களும் உங்களை வந்து லைக் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களா, அவங்களுக்குமே அந்த ஒரு சேம் அந்த ஒரு லவ்வி டவ்வி எனர்ஜி இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ரீடிங்ஸில் கொஞ்சம் லைக் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸ்ட்ராவே நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் ரீடிங்ஸை. லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் now. Okay, let's see. Nine of Swords, okay, Eight of Pentacles, and the Seven of Cups, and the bottom of the deck, Ten of Cups. The energy is good, by the way. Yeah. So let's see. I think yeah, நீங்க உங்களுக்கு thoughts visible இருக்கும்னு நம்புறேன் நானு. Yes. ஓகே கைஸ், ஸோ லைக் அக்கார்டிங் டு வந்து கார்ட்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா லைக் இந்த பர்சன் கிட்ட நீங்கள் ரீசெண்டாக ஏதாச்சும் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க, இல்லை சண்டை போட்டிருக்க ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, சண்டை போடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அது இந்த பர்சனுக்கு வந்து லைக் பெரிய அளவில் இந்த பர்சனுக்கு வந்து எப்படி சொல்லலாம் லைக் அது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த பர்சன் கிட்ட நம்ம ஏதாச்சும் கோவப்பட்டு நம்ம பேசினாலும், ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்ம பேசினாலும் இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு லைக் இவங்களுக்கு அதனால ஒன்றும் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது, இவங்க எப்பயுமே நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் இன்சைட் வந்து அது அவங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ண தான் செய்யுது. நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இன்கேஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பர்சனுக்கு வந்து அந்த எப்படி சொல்லலாம் லைக் அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக தான் இருக்குது இந்த பர்சனுக்கு. அண்ட் இந்த பர்சன் எங்கேயோ இந்த கனெக்ஷன்ஸில் வந்து லைக் சில பேருக்கு வந்து லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால அவங்க வந்து ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறனால இந்த கனெக்ஷன்ஸில் அவ்வளோவா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு டைமிங் கிடச்சிருக்காது. லைக் அதாவது வந்து லைக் எப்படின்னா ஒரு ப்ராப்பர் டைம் ஃப்ரேம் இங்கே இல்லை. ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து அங்கங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டு பேர்னாலையுமே வந்து ஒரு ப்ராப்பராக வந்து பேச முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியல. எதர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் முடியல அப்படின்னா உங்களோட பர்சனோட சைடில் அப்படி இருக்கும். பட் எங்கேயோ ரெண்டு பேருமே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்கேஜிங்காக ஏதோ ஒரு பிஸியாக இருக்க மாதிரி, ஒரு பிஸி லைஃப்பில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இல்லை அப்படின்னா லைக் இந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கும். எதர் நீங்கள் அவைலபிளாக இருக்கும்போது உங்கள் பர்சன் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, உங்கள் பர்சன் அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் அவைலபிளாக இருக்க மாட்டீங்க. சம் ஆஃப் தட் பிஸி சைக்கிள் இஸ் தேர் இன் யோர் லைஃப். ஓகே, அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க் லைஃப்பில் நீங்கள் இப்போ இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் அப்கமிங் டேஸில் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து லைக் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ரொம்பவுமே வந்து டைம் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. லைக் ஐ திங்க் பிகாஸ் ஐ ஹோப் ஸோ லைக் இப்போ அப்கமிங் டேஸில் எல்லாமே அந்த ஹாலிடேஸாக வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் தட் நீங்கள் பேக் டு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் லோட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்க மாதிரி தான் இருக்குது கம்மிங் ஜான்வரி மந்த்தில் ஃபுல்லாக. ஐ கேன் ஃபீல் லைக் தட். ஸோ நீங்கள் இந்த ரீடிங்கை எப்போ நீங்கள் பார்த்தாலும் சரி, ஸோ அந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு உங்களோட நெக்ஸ்ட் ஒரு 4 to 6 months ஆர் அந்த ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து ஒர்க் லோடோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பர்சனலாக. அண்ட் நெக்ஸ்ட் திங் லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா yeah, let me take one cards for you for your overthinking. Oh my god. Okay. Bottom we have 8 of swords, upper we have 4 of swords. Nice. Okay guys,
ஸோ நீங்கள் உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாச்சும் லைக் ஓவர் திங்கிங் இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் எடுக்கிறது அப்படின்னு ஓவரால் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தில் வந்து அலர்ட்டாக தான் இருக்கணும். பொறுமையாக இருக்கீங்க, இட்ஸ் ஃபைன். லைக் அந்த சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் எதுக்குமே வந்து அவ்வளோ ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் ஸ்டில் அந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, இந்த பர்சனுமே டிஸ்டர்ப்டாக தான் இருக்காங்க. பட் ஐ ஃபீல் லைக் ரெண்டு பேரோட சைட்லேருந்துமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பர்சனுக்கு லைக் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் சரி, இந்த பர்சன் கிட்ட நிறைய பேர் வந்து லைக் கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, நிறைய பேர் வந்து இந்த பர்சன் மேலே லைக் அட்ராக்ஷன் ஷோ பண்ணாலுமே நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க லைக் இந்த பர்சனோட லைஃப்பில் நிறைய சாய்ஸ் இருக்குது, இந்த பர்சன்லாம் நம்மளை வந்து சூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, இந்த பர்சன் நம்ம கூட வந்து லாங் டேர்மாக வந்து பழகுவாங்களான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு எனர்ஜிஸ் வந்து உங்களுக்குள்ளேயும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் உங்களோட பர்சனுமே அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. சில பேர் இந்த பர்சனை வந்து லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த பர்சனை ஏதாவது மீட் பண்ணியிருக்கலாம். சம்வாட் இல்லைனா லைக் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட இந்த பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து லைக் உங்களோட சேம் சிட்டி, நியர்பை பிளேசஸ், உங்களோட சேம் ஸ்ட்ரீட், அந்த மாதிரி இருக்க பிளேசஸில் நீங்கள் இந்த பர்சனை வந்து மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே. அண்ட் மோர் ப்ராப்ளி வந்து லைக் இந்த பர்சனோட எண்ட்லேருந்து பார்க்கும்போது தே ஆர் ஃபீலிங் தட் அந்த ஒரு உங்களை பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து அந்த ஒரு மேரேஜ் ஆஃபர்ஸ் மாதிரி தான் பார்க்குறாங்க. வித் 10 ஆஃப் கப்ஸ் கார்டு பார்க்கும்போது லைக் இந்த பர்சனுக்குமே உங்கள் மேலே ஃபீலிங் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஈவன் தோ வி ஹேவ் லைக் 7 ஆஃப் கப்ஸோட கார்டு இருந்தாலும் தேர் இஸ் சம் எமோஷன்ஸ் இஸ் தேர். ஓகே. அண்ட் லைக் இந்த கனெக்ஷனை வந்து ஸ்டெபிலிட்டியாக கிரவுண்ட் பண்ணி இந்த கனெக்ஷனை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்ஷன்ஸ் இங்கே வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் பி லைக் இந்த பர்சனுக்கும் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சம்வாட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் இந்த பர்சன் வந்து லைக் டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியல. சம்வாட் இந்த பர்சன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கிரவுண்டடாக இருக்கணும், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு எஃபர்ட் போடணும், ஒரு ரிலேஷன்ஷிப்னா ஒரு எஃபர்ட் போடணும், ஒரு கரியர்னா ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்ற அந்த ஒரு எஃபர்ட் இந்த பர்சனோட சைட்லேருந்து லைக் அந்த ஒரு எப்படி சொன்னாலும் லைக் அந்த எஃபர்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில். அதுதான் இவங்களுக்கு பிடிக்கும். பட் ஐ திங்க் சம்வாட் இந்த பர்சன் வந்து உங்களோட விஷயத்தில் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். லைக் ஓகே, இந்த பர்சன் சரி, நம்ம லைக் உங்களுக்கும் சரி பர்சனலாக வந்து எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும். லைக் ரிலேஷன்ஷிப்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த ஒரு ப்ராப்பர் பாண்டிங் இருக்கணும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்னதான் வந்து நடந்தாலுமே வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேரணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதே தான் இந்த பர்சனோட மைண்ட் செட்லேயுமே இருக்குது. பட் ஆனால் இந்த பர்சன் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இந்த பர்சனே வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டேன்றாங்க. இந்த பர்சன் வந்து லைக் அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், ஒரு கமிட்மெண்ட் ஆஃபர்னு வரும்போது இந்த பர்சன் அப்படியே ஸ்டெப் பேக் ஆயிடுறாங்க. இந்த பர்சன் அங்கே எஃபர்ட் போட இந்த பர்சன் விரும்பலை. ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், சில பாஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இந்த பர்சன் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இவங்களோட ஃபேமிலிஸ்லேயே இல்லை இவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட ப்ராப்ளமே இருக்கும், கரியர் வைஸில் இந்த பர்சனுக்கு ஒரு ஃபேமிலியோட ப்ராப்ளம் இருக்கும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டோட பிரச்சனையே இந்த பர்சனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் இந்த பர்சன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. லைக் என்னோட ஃபேமிலியவே வந்து நல்லா வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ ஸோ இந்த பர்சனை வந்து எப்படி நான் மேரேஜ் பண்ணி இந்த பர்சனுக்கு எப்படி நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ வாட் ஐ ஃபீல் லைக் இன்கேஸ் இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் பாய்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட கேர்ள்ஸுமே வந்து லைக் ஐ திங்க் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்து அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்களோட இன்கம் வந்து லைக் ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். லைக் என்னோட ரீடிங்கை பொறுத்தளவுக்கு ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் எதுவுமே கிடையாது. ஸோ யூ கேன் ஸ்விட்ச் யுவர் எனர்ஜி, உங்களுக்கு எப்படி ரெசென்ட் ஆகுதோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். எதர் இட் இஸ் அ பாய் ஆர் எதர் இட் இஸ் அ கேர்ள். ஓகே, ஸோ லெட்ஸ் see like any more messages for you, any guidance from the oracle deck. Okay, so the first card we get the dragonfly. Be light-hearted, finding out things, coming to light, adapt, change and heal. Okay, so நான் உங்ககிட்ட ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் லைக் ஓப்பன் மைண்டடாக கொஞ்சம் இருங்க, யார்கிட்டையும் வந்து எதுவுமே அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நான் பிஃபோரே நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸாக்ட் த சேம் மெசேஜஸ். ஃபைண்டிங் அவுட் திங்ஸ், கம்மிங் டு லைட். அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் லைக் சம் சைக்கிள் வந்து இன்னுமே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ஸோ பி அலாட், பி காஷன். அதுக்கப்புறம் வந்து சுச்சுவேஷன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ தட்ஸ் வாட் வி ஹாவ் லைக் கம்மிங் டு லைட் அண்ட்
அடாப்ட் பண்ணுங்க, சிச்சுவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணுங்க, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லைக் உங்களோட கார்ட்ஸில் வந்து லைக் அந்த ஒரு 4 ஆஃப் சோர்ட்ஸோட எனர்ஜிஸ்மே தான் தெரிஞ்சு. லைக் 9 ஆஃப் சோர்ட்ஸோட எனர்ஜிஸ் வந்து இருந்த மாதிரி லைக் நான் ஷஃபிள் பண்ணி சில கன்ஃபியூஷன்ஸ்க்காக நான் ரீடிங்ஸ் எடுக்கும்போது லைக் எக்ஸ்ட்ரா நான் கார்ட்ஸ் பார்க்கும்போது 4 ஆஃப் சோர்ட்ஸோட எனர்ஜிஸ்மே தான் இருந்துச்சு. சம்வாட் நீங்கள் வந்து லைக் அந்த ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் ஒரு ஹெல்த் வைஸில் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். ஓகே, ஐ திங்க் பிகாஸ் we have see that like ஒர்க் சைட்லேயுமே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறனால லைக் உங்களோட ஹெல்த் வைஸில் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஐ மீன் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் சரியாக ப்ராப்பராக பார்க்காம கூட இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் உங்களோட ஹெல்த்தையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரேதர் தேன் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டாக இருக்க வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். ஹாவ் அ சம் குட் ஸ்லீப். ஓகே, ஹாவ் அ சம் குட் ஸ்லீப். Second card is a lightning and sudden changes, shocking news, surprise, epiphany, up like upheaval, transformation. Okay, so I think something could be like shocking surprise. சில பேருக்கு இந்த பர்சன் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஏதாவது இந்த பர்சன் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணக்கூடிய சான்சஸ்மே இருக்கலாம். லெட்ஸ் see the last card, hammer. So sabotage, rebuilding, interrogation, repetitive, persistent, working on it. Okay, somewhat you guys need to be work on it. Okay, so யா மேபி நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணிருக்கலாம். இந்த பர்சன் வந்து உங்களை வந்து ஏமாத்திருக்காங்க, அவங்க முதல்ல குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். ஸோ guys, something is be like rebuilding. Okay, so we have like rebuilding card as well here. Something is going to be happen. You guys will be shocked and you guys will be feel happy. That's what I'm seeing by this card with this oracle cards. எனக்கு அது பார்க்கும்போது I hope so maybe you get a call from this person, you receive a call or text messages from this person. உங்களோட பர்சனோட சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ் வர சான்ஸ் இருக்குது. I feel so like இந்த பர்சன் மைட் பி நியூ இயர் விஷஸ்க்காக கூட கால் பண்ணலாம். லைக் இந்த பர்சன் கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் வரும் நம்ம நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் இந்த பர்சனோட சைட்லேருந்து அந்த ஒரு கால் டெக்ஸ்ட் மெசேஜோட விஷ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி you guys can feel. See how romantic next card is be like kisses. Yeah, yes, you guys will be happy. I think so. So let's see like உங்க பர்சனோட சேனல் மெசேஜ் மே பார்க்கலாம். Any other messages from your person side? Any channel messages what they want to say? 3 more cards. Okay, oh nice, 3 more cards and get 3 more cards. The last messages, one of the deck. Can I call you now? Wow, see the beautiful, can I call you now? The last bottom of the messages exactly the same thing. I hope so you may receive a call from your person, guys. Any call or text messages உங்களோட person கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும். Exactly the same messages we are seeing it. That's nice. லைக் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம கால் பண்ணி நமக்கு விஷ் பண்ணால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவோம். ரைட், யா, ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் மை செல். ஸோ ஓகே, ஸோ இந்த பர்சன் லைக் அதுதான் லைக் இந்த பர்சன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் பயப்படுறாங்க. எனிவே திஸ் பர்சன் வில் ட்ரை டு பி எக்ஸ்பிளைன் சம்திங், கிவ் சம் கிளாரிட்டி. ஐ கான்ட் டேக் இட் எனிமோர். ஓகே, ஸோ யா, உங்களால் வந்து லைக் சம்திங் ஏதோ இந்த பர்சன் ஐம் சேனலிங் தட் சம்திங் இந்த பர்சன் ஏதோ உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் இது வரைக்கும் அந்த பர்சன் ஏதோ சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்க சில விஷயங்கள் இந்த பர்சன் வந்து ரிவீல் பண்ணலாம். உங்ககிட்ட வந்து லைக் திருப்பி வந்து பேசும்போது ஏதாவது ரிவீல் பண்ண சான்ஸ் இருக்குது. அது உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஆர் யூ ஸ்டில் மிஸ்ஸிங் மீ? திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு ஆஸ்க் யூ தட். ஆர் யூ ஸ்டில் மிஸ்ஸிங் தேம்? ஓகே, நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. And next card, I want to be different. Okay, that's beautiful. So like pastல இந்த பர்சன் வந்து லைக் அவங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே காமிச்சிக்காம ஒரு மாதிரி டிட்டாச்சாக இருக்காங்க, இல்லை ஒரு கிளாரிட்டி கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா I hope so you maybe get some clarity from this person, because I can see that like I want to be different அப்படின்றப்போ so this person wants to give you some clarity. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட வே ஆஃப் திங்கிங், அவங்களோட பேசுகிற விதத்தில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இந்த நீங்கள் வந்து இந்த பர்சனல் சைட்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஐ திங்க் அது வந்து ஒரு குட் சேஞ்சஸ் மாதிரி தான் இருக்குது, எதுவும் பேட் சேஞ்சஸ் மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ யா கைஸ், லெட்ஸ் see any more messages, any more messages. Okay, thank you. The passion is too much. ஓகே, ஸோ உங்களோட பர்சன் வந்து லைக் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பை ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னல். அண்ட் வி ஹாவ் லைக் ஐ லாங் ஃபார் யுவர் கிஸ்ஸஸ். ஓகே, ஐ லாங் ஃபார் யுவர் கிஸ். ஸோ திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு கிஸ் யூ. அண்ட் நம்ம ஆக்சுவலாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இதில் வந்து அந்த கார்ட்ஸை நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆஃப்டர் இந்த
லவ் கால்க்கு அப்புறம் we have say about the kisses. Wow, beautiful, beautiful. I will show you the cards. ஸோ நம்ம வந்து லைக் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அண்ட் எக்ஸாக்ட்லி நமக்கு சேனல் ஆஃப் மெசேஜ்லேயுமே இந்த கார்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த கால் பற்றி நம்ம பேசியிருந்தோம். எக்ஸாக்டாக வி கெட் தட் மெசேஜ் அஸ் வெல். நான் இப்போ பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் இந்த கார்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த இந்த கிசஸ் கார்டுக்கு கீழே இருக்குது பேஷன், யூ நோ தட். ஸோ வி ஹாவ் ஆல்ரெடி கெட் தட் கார்ட் அஸ் வெல். லைக் த பேஷன் இஸ் டூ மச். It's so beautiful, it's so beautiful. Okay, so like instant chemistry, like each other, equally having fun. That's good. So equally having fun, I think. So இந்த person வந்து like ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது மீட் பண்ண கூப்பிடலாம். லைக் இல்லைனா நீங்க இந்த பர்சனை வந்து லைக் மீட் பண்ண சான்ஸ் இருக்கு. எதர் வந்து லைக் யா சம்திங் நம்ம வந்து சாப்பிட போகலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சாப்பிட்ற விஷயத்த சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இந்த பர்சன் ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது. லைக் உங்களை பார்க்கறதுக்காக இந்த பர்சன் அந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குது. லைக் சம்வாட் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் or something, any like I just feel like any restaurant or movie, something movie dates or any restaurant, like Saturday வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கலாம். I think நீங்களும் அந்த பர்சனுமே மைட் பி வந்து ஃபுட்டியாக இருக்க சான்ஸ் இருக்குது. லைக் உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் ஏதாச்சும் ஐ மீன் நியூவாக ஏதாச்சும் ஃபுட்ஸ் ஏதாச்சும் நியூவாக ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிட்ணும். அந்த ஃபுட்ஸோட லைக் ஃபுட்ஸ் மேலே நீங்கள் ரொம்ப ஒரு க்ரேஸியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். சம் வாட் ஐ ஃபீல் லைக் தட் வித் காஃபி கப். அதுதான் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் எனர்ஜிஸ் ஃபீல் ஆகுது. ஸோ கைஸ் லைக் நீங்களே பார்க்கலாம் லைக் ஹவு மச் அக்யூரேட் யுவர் ரீடிங் வாஸ் வித் யுவர் பர்சன். ஓகே, ஸோ டோன்ட் ஆஸ்க் மீ லைக் நோ என்னோட பர்சன் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண சான்ஸ் இல்லை அப்படின்னு. டோன்ட் சே லைக் தட். ஓகே, பிகாஸ் லைக் உங்கள் முன்னாடி தான் ஸ்ட்ரகிள் பண்ண கார்ட்ஸில் நீங்களே பார்த்தீங்க லைக் ரெண்டுலேயுமே சேம் கார்ட்ஸ் தான் வந்துருக்கு. லைக் லவர் ஆரக்கிள் டெக்லேயுமே அதே சேம் கார்டு தான், அண்ட் உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜஸ்லேயுமே அதே சேம் கார்டு தான். உங்கள் முன்னாடி தான் லைவ் ஷஃபிள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால. ஸோ யூ கேஸ் நீட் டு பி ட்ரஸ்ட் தட். ஓகே, இட்ஸ் நாட் லைக் உங்களுக்கு அந்த பர்சன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறப்ப எப்படி அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்க முடியும்? அது இருக்குங்கிறனால தான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், அண்ட் ஐ ஹோப் like this new year could be the best year for you, because I'm thinking that உங்களோட பர்சன் உங்ககிட்ட வந்து reconciliation and ஒரு good conversation வைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிற ஒரு healthy conversation. Okay, so yeah, so climb this energy guys, climb this energy. I hope you guys enjoy this reading. We have come to the end. So reading has been completed. I hope உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சம்வாட் இந்த டாப்பிக்கை நான் சேனலிங் பண்ணனால இந்த டாபிக் நான் இப்போ ரீடிங்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது மூலயமா ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கு இது மூலயமா ஒரு மெசேஜஸ் கண்டிப்பாக கிடைச்சுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கைஸ் லைக் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் வந்து ஏதாவது ரீடிங் வேணும்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட். உங்களோட டாபிக்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக் வந்து நான் டெஃபினட்டாக நான் வீடியோஸ் எடுத்து வந்து அப்கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் லைக் yeah, so like உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் லிங்க் வேணும் அப்படின்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைட் நோ நான் சில ஆஃபர்ஸ் நான் ரன் பண்ணுறதுனால ஆல் கைண்ட் ஆஃப் ரீடிங்ஸ், நியூ ரீடிங்லேருந்து எல்லாமே ஆஃபர்ஸ் ரன் பண்ணுறதுனால நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களோட ஆஃபர்ஸை நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் உங்களோட ரீடிங்ஸ் லைக் வித்தின் 1 or 2 daysக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் சம்வாட் எனக்கு கொஞ்சம் லைக் என்னோட ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறனால என்னால் சரியாக எல்லாருக்குமே வந்து ஆன் டைமில் என்னால் ரீடிங்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. சம்வாட் டிலே 1 or 2 days டிலே இருக்கும், ரொம்ப டிலேலாம் இருக்காது. பட் ப்ளீஸ் கீப் பேஷன் கைஸ், ப்ளீஸ் கீப் பேஷன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ லைக் ஹவு டு பி எக்ஸ்பிளைன் யூ ஆல். ஐ எம் கோயிங் த்ரூ அ லாட். லைக் என்னோட பர்சனல் ஒர்க்ஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் அதில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்கிறனால எனக்கு ப்ராப்பர் டைமிங் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரியா என்னால் யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல இன்ஸ்டாகிராமில். ஆன் டைமில் எனக்கு யார்கிட்டையும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் தட். Okay, and but yeah, within 1 or 2 days I will try to do your reading. Okay, I will try to complete your reading for sure. Okay, so yeah guys, I hope நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். So yes, and உங்களுக்கு இது போல ஏதாச்சும் ஒரு tarot readings நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா you can do check out on my யூடியூப் பேஜில் போட்காஸ்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சிருப்பேன். அதில் நீங்கள் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது போல் மல்டிபிள் ரீடிங்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே டைம்லெஸ் ஜென்ரல் ரீடிங்கிறனால உங்களுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு இதில் வந்து ஒரு மெசேஜஸ், ஒரு காஷன், ஒரு அலாட் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தேம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் யா, நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷேடோ 143 ஃபேமிலி. ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் என்னோட சேனலில் நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் யா, பிகாஸ் நீங்களுமே அந்த ஒரு பாசிட்டிவாக இருப்பீங்க அண்ட் உங்களுக்கும் சில அப்டேட்ஸ் அண்ட்
ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் உங்களோட சைட்லேருந்து எனக்கு வந்து இந்த சப்போர்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து யூடியூப் ப்ளஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயுமே கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் and give your positive comments. If you guys like my reading, please give your positive comments. Okay, because I love to see the feedbacks. Yeah, I love to see the feedbacks, whatever it could be. I will try to be change. If at all any negative is there or any positive is there, please share your feedbacks. Yeah. So guys, I hope உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், நீங்கள் இந்த ரீடிங்கை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ யா, anymore I have been missed? No, I didn't miss anything. I think so. நான் எல்லாமே சொல்கிறத நான் சொல்லிட்டே நினைக்கிறேன். So yeah, see you on the next reading. Until that, take care. Love you all. Have a happy weekend. See you guys. Bye bye. Take care. Bye bye.